Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard maths chapter 10 differential calculus, differentiability and methods of differentiation. இதுல exercise 10.4 ல இருந்து 16th sum பார்க்க போறோம். Find the derivatives of the following. 16th cos inverse 1 minus x squared by 1 plus x squared அப்படினு கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகே. கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை y அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ கிவன்ல let y which is equal to cos inverse 1 minus x squared by 1 plus x squared எடுத்து எழுதியாச்சு. அண்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும், டெரிவேட்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை y அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே என்ன வேரியபிள் இருக்குது, எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ y அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் இட் வந்து dy by dx is equal to question mark. கிளியரா? இதில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு trigonometric formula யூஸ் பண்ண போகிறோம், ஒரு differentiation formula யூஸ் பண்ண போகிறோம். cos 2 theta which is equal to 1 minus tan squared theta by 1 plus tan squared theta. ஓகேவா? இந்த trigonometric formulaவை இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி tan inverse x with respect to x நம்ம differentiate பண்ணால் 1 by 1 plus x squared. ஓகேவா? ஓகே. y which is equal to cos inverse 1 minus x squared by 1 plus x squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸை எடுத்துகிட்டு எக்ஸுக்கு பதிலாக tan theta அப்படின்னு போட போகிறேன். சரியா? எதனால்? ஃபார்முலாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1 minus tan squared theta by 1 plus tan squared theta cos 2 theta அப்படின்னு எழுதலாம். சரியா? அதனால் என்ன போகிறோம், இங்கே எக்ஸுக்கு பதிலாக tan theta அப்படின்னு போட்டுக்க போகிறோம். சரியா? இப்போது x which is equal to tan theta அப்படின்னு நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா, தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா tan inverse x அப்படின்னு கிடச்சிரும். சரியா? தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகிடும், tan inverse வரும்போது tan inverse x அப்படின்னு கிடச்சிரும். கிளியரா? ஓகே. இப்போ சொல்லுங்கள், y which is equal to cos inverse 1 minus xக்கு பதில் என்ன போடுறோம், tan theta போடுறோம். ஸோ tan squared theta by 1 plus tan squared theta அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணலாம், cos inverse இதை அப்படியே எடுத்துட்டு, கரெக்டாக, இதை அப்படியே எடுத்துட்டு இதுக்கு மேலே என்ன எழுதலாம், நம்ம cos 2 theta அப்படின்னு எழுதலாம். ஸோ cos 2 theta அப்படின்னு எழுதிடுறோம். இப்போது இந்த cos inverseம் காசும் கட் ஆகிடும், நமக்கு 2 theta அப்படின்னு கிடச்சிரும். இப்போ y which is equal to 2 theta அப்படின்னு கிடைக்குது. இங்கே தீட்டானா என்னது, tan inverse x. கரெக்டாக? தீட்டானா யாருங்க, tan inverse x. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிடும்னா y which is equal to 2 tan inverse x அப்படின்னு வந்துடும். இப்போ தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. y வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dy by dx. ஓகேவா? which is equal to 2ன்றது கான்ஸ்டன்ட்டு இன்டூவில் இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கிறோம், டிஸ்டர்ப் பண்ணாமல். சரியா? tan inverse x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 by 1 plus x squared. கரெக்டாக? அப்போது நமக்கு என்ன ஆகும், 2 இன்டூவில் இருக்கு இல்லையா, 1 into 2 2ன்னு வந்துடும். ஸோ 2 by 1 plus x squaredனு கிடைக்கும். therefore dy by dx which is equal to 2 by 1 plus x squared. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?